பத்து விரலுக்கும் பசியாச்சு இப்போ பலகார தேகம் என் முன்னு எப்போ வெள்ளாட்டு பாலா வெடக்கோழி காலா மரகாக வச்சு திம்பாரு என்ன ஒரு கோடி ஆசையப்பா நெஞ்சு உருகாம உருகாதப்பா ஒரு கோடி ஆசையப்பா நெஞ்சு உருகாம உருகாதப்பா கடக்கார காதல் அடங்காம என்ன ஏதேதோ செய்யுதுப்பா ஏன் கதை சொல்லுங்கப்பா ஏன் கதை சொல்லுங்கப்பா செல்லம்மா ஸ்டெல்லா மெரியம்மா ஓ சம்மதத்தை செல்போனில் சொல்லம்மா. செல்லம்மா ஸ்டெல்லா மெரியம்மா ஓ சம்மதத்தை செல்போனில் சொல்லம்மா. மங்கம்மா இல்ல நுங்கம்மா உன்னை எனக்குன்னு தான் பெத்து போட்டா உங்கம்மா. கண்ணாலதான் கட்டிங்க நீ கொஞ்சம் ஊத்தம்மா. ஊதாட்டியும் மப்பு ஏறும் ஒன்னா பார்த்தாம்மா. கத்திரி வைக்கல் புத்திகளுக்கு ஹிட்டாத்தம்மா. கையும் மேய ரூட்ட மாத்தம்மா. செல்லம்மா ஸ்டெல்லா மெரியம்மா ஓ சம்மதத்தை செல்போனில் சொல்லம்மா. போயண்டி சீமாட்டி தாட்டாத காட்டிடுவோம் கண்ணம்மா. தாட்டா காட்டிடுவோம் கண்ணம்மா. நீ டாபு இப்போ அடிக்காட்டி என்னம்மா. நீ டாபு இப்போ அடிக்காட்டி என்னம்மா. கண்டுக்கு நான் கண்டுக்கோ கைட்டிக்கு நான் கைட்டிக்கோ. உன்ன போல 100 இருக்கு பொன்னம்மா. உன்ன போல 100 இருக்கு பொன்னம்மா. நீ உப்பு கல்லு மத்ததெல்லாம் பொன்னம்மா. நீ உப்பு கல்லு மத்ததெல்லாம் பொன்னம்மா. சங்கு சக்கர சாமி வந்து ஜிங்கு ஜிங்குல ஆடுது. சந்தி சோறு எங்கன்னு தோண்டி தோண்டி தேடுது. சங்கு சக்கர சாமி வந்து ஜிங்கு ஜிங்குல ஆடுது. சொண்டி சோறு எங்கன்னு தோண்டி தோண்டி தேடுது. செல்லம்மா ஸ்டெல்லா மெரியம்மா சம்மதத்தை செல்போனில் சொல்லம்மா. செல்லம்மா ஸ்டெல்லா மெரியம்மா சம்மதத்தை செல்போனில் சொல்லம்மா. மொட்டுக்கள் சிரிக்கும் காலை பொழுதை அர்த்தமுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியுடன் நச்சிந்தனை ராசிப்பலன் வரலாற்று சுவடு மருத்துவ குறிப்பு அழகு குறிப்பென சுவாரஸ்யமான விடயங்களை தாங்கிய வண்ணம் மனதி வருட வருகின்றது தாமரையின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை www.tamarayfm.lk மற்றும் .com எனும் இணையதளத்தின் வாயிலாக www.tamarayfm.lk. ஆமாம் நேயர்களே, நாங்கள் இப்போ 12 ராசிக்கான பலன்கள் தான் பார்க்க வந்திருக்கின்றோம். அதே போன்று அடுத்தடுத்து ராசிக்கான பலன்கள் எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்க்கறிக்கின்ற ராசி வந்து கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய நாளிலே எவ்வாறெல்லாம் பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் தாமரை வானொலி மூலமாக உங்களுக்கு நாங்கள் அந்த இன்றைய பலன்கள் எல்லாம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் கூற போகின்றோம். கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். அது மாத்திரமின்றி புதியவர்கள் அறிமுகம்
பழகுவார்கள். தாய் வழியில் ஒத்தாசையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் வரும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரியோட ஆதரிப்பார். மாலை 5:26 மணி முதல் சந்திராட்சமம் தொடங்குவதால் உங்களுக்கு மிகவும் ஒரு அருமையான நாளாக தான் அமைந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களே, என்றும் மனைவி தன்னுடைய கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனை கூட இன்று தீரக்கூடிய ஒரு நாளும் அது மாத்திரமின்றி இன்று வந்து புது நண்பர்கள் கூட இன்று அறிமுகமாக போகிறார்கள். இன்று ஒரு நல்ல நாளாக தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திரி மிகவும் சந்தோஷமாக இன்றைய பொழுதிலே நீங்கள் வாழணும் என்று வாழ்த்துக்கிட்டு எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அடுத்த ராசி சிம்மராசி. சிம்மராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைகின்றது. இன்றைய நாளில் கனிவான பேச்சால் காரியங்கள் சாதிப்பீர்கள். பிள்ளைகள்னால் பெருமை அடைவீர்கள். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். அதே போன்று வாகன வசதிகள் பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி இன்றைய நாள் நீங்கள் நடந்து கொள்ளப் போகின்றீர்கள். அது மட்டும் இல்லாமல் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் வந்து சிம்மராசினியர்களுக்கான பலன்களாக அமைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொண்ட விடயங்களில் நீங்கள் இன்றைய நாள் வந்து சாதித்து காட்டப் போகின்றீர்கள். அதாவது இன்றைய நாள் வந்து சாதிக்கும் நாளாகத்தான் சிம்மராசினியர்களுக்கான பலன்களாக காணப்படுகின்றது. தொடர்ந்தும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்ததாக வர இருக்கும் ராசி கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். ஆமாம், நிச்சயமாக நாங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க ராசி வந்து கன்னிராசி பலன்கள் தான். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய பலன்கள் எல்லாம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதிகாலை பொழுதிலே பார்த்தோம்னா புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை கூட அறிந்து கொள்ள போகிறார்கள். அது மாத்திரமின்றி நீண்ட நாள் பிரார்த்தனை கூட நிறைவேறக்கூடிய ஒரு நாள். நட்பால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தை பழைய வேலையாட்களில் மாட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முடிப்பீர்கள். புதுமை படைக்கும் நாளாகத்தான் இன்று வந்து கன்னிராசி நேயர்களுக்கான பலன்கள் அமைந்திருக்கு. புதிய புதிய முயற்சிகள் கூட இன்று வந்து யாவும் வெற்றியடைய போகுது. அது மாத்திரமின்றி குடும்ப சூழ்நிலை கூட இன்று வந்து தன்னோட பிள்ளைகள் அறிந்து செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லித்தான் எங்கள் கன்னிராசினியருக்கான பலன்கள் அமைந்திரி மிகவும் அருமையான பலனாகத்தான் இருக்குது. அதை போன்று நீங்கள் இன்றைய பொழுதிலே உங்களுக்கு இன்று வந்து நல்ல நாளாக அமையணும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்க முன்னாடி நாங்கள் மீண்டும் ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள் இணையலாம். 1 to the 2 to the 3 to the 4. Tamara FM in Majana so. Get up pare. So what the cool. Ni Tamara yode so what to do. கேக்குது பல நிகழ்ச்சி, கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி. என் மனசுக்கு புது ராகம் கேக்குது, தாமரை புது பாட்டு. 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு. உச்சி மேல உச்சி போய் கத்தடத்த பச்சி தனது மெந்து நிக்கு பாரு. கேளு நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு. கேளு நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு. சும்மா 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 பொண்ணு பொருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா அவளும் நானும் சும்மா சும்மா 5 மணிக்கு சும்மா 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 ஐயோ பொருத்த சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா அவளும் நானும் சும்மா சும்மா 5 மணிக்கு சும்மா 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 பேசி சும்மா சும்மா பழகி ஆசை காட்டி ஆள கொன்னுட்டா பொண்ணு பொருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா
அவளும் நானும் சும்மா சும்மா 5 மணிக்கு சும்மா 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 பாடல் கேட்டு நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கின்றோம். இது உங்களுக்கு ஒழிச்சு கொண்டிருக்கும் தாமரை எப்போ வணக்கம் தாமரை நிகழ்ச்சி வாயிலாக தான் நீங்கள் இப்போ இணைந்து கொண்டிருக்கீங்க. அதே போன்று நாங்கள் இப்போ 12 ராசிக்கான பலன்களை பார்த்துட்டு வந்திருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களை இது உங்களுக்கு அடுத்த ராசி துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கான பலன்கள் இன்றைய நாளில் தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள். அதே போன்று சகோதரங்கள் மதிப்பீர்கள், வெளிவட்டாரம் தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள். அதே போன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும், வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் தான் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுகிறது என்று துலாம் ராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைகின்றது. அதே போன்று அடுத்த ராசிக்கான பலன் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். மொட்டுக்கள் சிரிக்கும் காலை பொழுதை அர்த்தமுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியுடன் நச்சிந்தனை ராசிப்பலன் வரலாற்று சுவடு மருத்துவ குறிப்பு அழகு குறிப்பென சுவாரஸ்யமான விடயங்களை தாங்கிய வண்ணம் மனதை வருகின்றது தாமரையின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை www.tamarayfm.lk மற்றும் .com எனும் இணையதளத்தின் வாயிலாக www.tamarayfm.lk
விருச்சிக நேயர்களே, உங்களுக்கும் இன்று வரலாம் பல நமித்திரிக்கை அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் போய் பார்க்க போகின்றோம். ஆமாம், தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலன் அதை அக்கறை கூட காட்டப் போகிறார்கள். அது மாத்திரமின்றி பிளவரங்கள் அறிமுகமார்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல தீர்வுக்கு கிடைக்க போகுது. வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கக்கூடிய ஒரு நாள் தான் என்று வந்து விருச்சிக பலன்கள் அமைந்திரி பார்த்தீங்கன்னா, இன்று வந்து உங்களுக்கு உடன்பிறப்புகளால் உங்கள் நலனில் அதிக அக்கறை கூட காட்ட போகிறார்கள். அது மாத்திரமின்றி பூர்வீக சொத்து பிரச்சனை கூட இருந்த சொத்து பிரச்சனை கூட இன்று நல்ல ஒரு தீர்வுக்கு உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லித்தான் எங்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்கள் அமைந்திருக்கு. இப்போ அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு தேங்கி கிடந்த வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும், பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய ஒரு நல்லதொரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. அதே போன்று தனுசு ராசி நேயர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் பழைய பாகிகள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. அதுபோன்று உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புது அத்தியாயம் தொடங்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைகின்றது. தொடர்ந்தும் அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன் ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அவ கண்ண பார்த்தா, அவ கண்ணம் பார்த்தா, அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா, அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா. அவ போதட்ட சுழிச்சா ஐயோ அம்மா, அவ சிணுங்கி சிரிச்சா ஐயோ அம்மா. அவ குதிக்கும் ஜடதா ஐயோ அம்மா, அவ கண்ணக்கும் நடனா ஐயோ அம்மா. கண்ண பார்த்தா ஐயோ அம்மா, அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா. திங்குன்னா 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 திங்குன்னா. மின்சாரம் போல சிரிக்கிறா, குச்சி இல்லாம மனச கொடுத்துறா. அழுத்தோறும் வேத்தாரில் ஒரு பூவாசம் பிறக்கும். அசைந்தாடும் பொழுது புது புது கவிதைகளும் பிறக்கும். ஆரோரத்தில் சுருண்ட முடி அன்னம்பை படத்திருக்கும். பூமத்திய ரேகை போல் உருவங்களும் படைத்திருக்கும். தாடி வச்ச கம்பன் போல தங்கத்தாமிழ் கவிதையான பொண்ண பத்தி சொல்லி என்ன சொக்க வச்சு. அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா, அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா. திங்குன்னா 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 திங்குன்னா. எனக்குள்ள மின்காந்த கதிராயிருக்கிறா, கனவுக்குள் அவ வந்து கஞ்சா வதக்கிறா. உயிர கருப்பாக்கி கண்ணுக்கு மையா தீட்டிக்கிட்டா. கைப்பிடி அளவு உள்ள இதயத்தில் கப்பல் நிறுத்தி புட்டா. சின்ன
அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா திந்தின்னா திகு திந்தின்னா திந்தின்னா திகு திந்தின்னா அவ உதட்ட சுழிச்சா ஐயோ அம்மா அவ சிறுங்கி சிரிச்சா ஐயோ அம்மா ஐயோ திந்தின்னா 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 அவ குதிக்கும் ஜடதா ஐயோ அம்மா அவ கள்ளக்கும் நடனா ஐயோ அம்மா கண்ண பார்த்தா ஐயோ அம்மா அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா ஆமாம், நாங்கள் மீண்டும் பாடல் ஒன்று கேட்டு நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறோம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தாமரை எஃப்எம். வணக்கம் வணக்கம். தாமரை நிகழ்ச்சி வாயிலாக தான் இணைந்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் இப்போ அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மகர ராசி நேருக்கான பலன்கள் தான் அடுத்த ராசி. அதாவது மகர ராசி நேர்களை 5:26 மணி முதல் ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் தடைப்பட்ட வேலையை மாறுபட்ட அனுகூல முறையால் முடித்து காட்டுவீர்கள். அது மாத்திரமின்றி சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணமாக ஆகும் என்பதை உணர்வீர்கள். வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கூட பெறக்கூடிய ஒரு நாளும், அது மாத்திரமின்றி ஒத்துவது பழைய சிக்கலை கூட இன்று வந்து தீர்க்கக்கூடிய ஒரு நாளும், மாலையில் குழப்பம் கூட நீங்கி தெளிவு பிறக்குமா. பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் இன்று வந்து கூட ராசிக்குள்ள வந்து சந்திரன் நுழைவதால் இந்த தடைப்பட்ட வேலைகளும் இன்று வந்து அனுகூல முறையால் முடிந்து போகும்போது, அது மாத்திரமின்றி மாலை குழப்பம் கூட நீங்கி ஒரு நல்ல ஒரு தெளிவுக்கு வரக்கூடிய ஒரு நாள் தான் இன்று வந்து மகர ராசிக்கான நேருக்கான பலன்கள் அமைந்திருக்கிறது. அதை போன்று நீங்கள் இந்த மகிழ்ச்சியாக இன்றைய பொழுது வாழனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ராசி கும்பராசி நேயர்களுக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். எதிர்பாராத பணங்களும் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. அதுபோன்று உறவினர்களினால் அலைச்சல், அதே போன்ற டென்ஷன் வந்து போகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. வாகனம் பழுதாகும், வியாபாரத்தில் சுமாரான லாபம் தான் கிடைக்கப் போகின்றது இன்றைய நாள். அதே போன்று உத்தியோகத்தில் அனுசரித்து போங்கள் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாலை 5:26 மணி முதல் ராசிக்குள் சந்திரன் செல்வதனால் எதிலும் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் கும்பராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைகின்றது. நீங்கள் எந்த விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் நிதானமாக செயல்பட வேண்டும் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது கும்பராசி நேயர்களுக்கான பலன்கள். அதே போன்று இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்த வரும் ராசிக்கான பலன் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். ஆமாம், மொட்டுக்கள் சிரிக்கும் காலை பொழுதை அர்த்தமுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியுடன் நச்சிந்தனை ராசிப்பலன், வரலாற்று சுவடு, மருத்துவ குறிப்பு, அழகு குறிப்பென சுவாரஸ்யமான விடயங்களை தாங்கிய வண்ணம் மனதி வருகின்றது தாமரையின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை www.tamarayfm.lk மற்றும் .com எனும் இணையதளத்தின் வாயிலாக www.tamarayfm.lk. ஆமாம் நேர்களே, நாங்கள் இப்போ அடுத்து வருவது ராசி வந்து மீனராசி நேயருக்கான பலன்கள் தான். மீனராசி நேயர்களை இன்றும் உங்களுக்கு எவ்வாறு பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போன்றோம். குடும்பத்தாருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும். எதிர்பார்ப்புகளால் தடையின்றி முடியும். வியாபாரத்தில் லாபம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு நாளும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரி சில பொறுப்புகளை ஒப்படைக்க போறார்கள். இனிமையான நாளாக தான் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதை போன்று இன்று வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களே, உங்களோட குடும்பத்தாருடன் நீங்கள் இன்றைக்கு உங்களோட மனசில் இருந்த எல்லாவற்றையும் போட்டு இன்று வந்து மனம் விட்டு பேச போறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களால் வளரப்பட்டவர்கள் சிலவர்களை நீங்கள் இன்று வந்து கண்டறியக்கூடிய ஒரு நாளும், எல்லா பொறுப்புகளும் மேலதிகாரி உங்களோட வந்து நீங்கள் வேலை செய்யும் இடத்துல கூட மேலதிகாரி எல்லா பொறுப்புகளையும் உங்களிடமே ஒப்படைக்க போறார். ரெடியோட இருங்க அப்படின்னு சொல்லித்தான் இன்றைய பலன்கள் அமைதியை மிகவும் சந்தோஷமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்று வந்து
உங்களுக்காக ஒழிச்சு கொண்டிருக்கும் தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சி வாயிலாகத்தான் நாங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்த அதிகாலையில் கேட்டு உங்களுக்கான பலன்களை எவ்வாறு அமைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருந்திருப்பீங்க. அதே போன்று அடுத்தடுத்து வருவ நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்களும் கேட்டுக்கொண்டு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஒரு வேளாண் பாடலை தந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணையலாம். இது உங்கள் முதற்தர வானொலி தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி. வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி. குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி. இளையும் புன்னகையால் நீ இருட்டுக்கு வெள்ளையடி. தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி. தவறுகள் குற்றமல்ல, சரிவுகள் வீழ்ச்சியல்ல, பாடம் படி பவள கொடி. உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை. உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே. அவன் ஆசையைப் போலவே இந்த பூமி அமையல்லையே. ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில் மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும். துணிந்த பின் பயம் இல்லையே. கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். 1 to the 2 to the 3 to the 4 Tamara FM in Majana so get to Paris so what the cool ni Tamara yode so what to do
வெளிச்சம் பூத்தது தாமரை பிரம்மன்னு கேக்குது பல நிகழ்ச்சி கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு ஆட உச்சி மேல உச்சி போய் கத்தரத்த பச்சி தனது மெந்து நிக்கு பாரு கேளு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு 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 நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு தொடர்ந்தும் தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கின்றீங்க. அதாவது 12 ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் இப்போது பார்த்துட்டு வந்திருக்கின்றோம். அதே போன்று ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள் பற்றி தான் இப்போது கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது பல பேருக்கு பலவிதமான நோய்களினால பலவிதமான நோய்கள்னால நிறைய பேர் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வாக இந்த ஆயுர்வேத மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கின்றது என்று கூட கூறலாம். அதாவது உண்மையிலேயே இந்த ஆயுர்வேத மருத்துவ குறிப்பு அதாவது இயற்கை பொருட்களை கொண்டு சென்ற இந்த இயற்கை மருத்துவ குறிப்பு உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு உதவியான ஒரு வைத்தியமாக தான் இது காணப்படுகின்றது. அதனால் நிறைய பேருக்கு பலவிதமான நோய்கள் இருக்கின்றது. அந்த நோய்களுக்கு சரியான தீர்வு இந்த இயற்கை முறை வைத்தியத்தினால் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்றுதான் சுளுக்கு அதாவது உடம்புல ஏற்படுகின்ற கழுத்து பகுதியிலோ கை காலிலோ ஏற்படுகின்ற சுளுக்குகளை எப்படி போக்குவது என்பதை தான் இன்றைய நாள் நம்ம நேர்களுக்கு கூற காத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஆமணக்கு எண்ணெயை கழுத்தில் சுளுக்கு ஏற்பட்ட இடத்தில் தடவி அதன் மேல் புளிய இலையை ஒட்ட வைத்து 2 மணி நேரம் கழித்து வெந்நீரால் உருவிவிட்டால் கழுத்தில் ஏற்படுகின்ற சுளுக்கு குறையக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு இந்த சுளுக்குனால கை கால அசைக்க இயலாமோ கழுத்துகளை அதாவது தலையை அசைக்க இயலாமல் கூட இருப்பார்கள். அதனால் இந்த சுளுக்கை போக்குவது எப்படி என்ற வகையில் தான் நம்ம நேர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதே போன்று எலுமிச்சை இலைகளை எடுத்து வெண்ணெய் சேர்த்து நன்றாக அரைத்து வலி இருக்கும் இடத்தில் தடவி வந்தால் சுளுக்கு வலி குறையக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம அளவு எலுமிச்சை சாறு மற்றும் தேன் எடுத்து நன்றாக கலந்து சுளுக்கு இருக்கும் இடத்தில் சிறிது விட்டு நன்கு தடவி விட்டு வந்தால் சுளுக்கு குறையக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பலவிதமான இந்த சுளுக்குகளுக்கு பலவிதமான மருத்துவ குறிப்புகள் இருக்கின்றது. இந்த இயற்கை பொருட்களை கொண்டு செய்கின்ற மருத்துவ குறிப்பினால் எந்தவித பாதிப்புகளும் இடம்பெறாது என்று நமது சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனால் எந்தவித பக்க விளைவும் ஏற்படாத இந்த இயற்கை மருத்துவ குறிப்பு நீங்கள் செய்து பார்க்கலாம். நிச்சயமாக உங்களுடைய நோய்க்கு சரியான பலன் அளிக்கக்கூடியதாக இந்த இயற்கை மருத்துவம் அமையும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு அந்த சுளுக்குனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு எவ்வாறான தீர்வுகள் அமைகின்றது என்பதை பார்ப்போம். மொட்டுக்கள் சிரிக்கும் காலை பொழுதை அர்த்தமுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியுடன் நச்சிந்தனை ராசிப்பலன் வரலாற்று சுவடு மருத்துவ குறிப்பு அழகு குறிப்பென சுவாரஸ்யமான விடயங்களை தாங்கிய வண்ணம் மனதை வருகின்றது தாமரையின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை www.tamarayfm.lk மற்றும் .com எனும் இணையதளத்தின் வாயிலாக www.tamarayfm.lk. ஆமாம், அதே போன்று நாங்கள் அந்த மருத்துவ குறிப்பு வாயிலாக இணைந்திருக்கோம். அதே போன்று ஒவ்வொரு மருந்துக்கான வருத்தத்துக்கான மருத்துவ குறிப்பிடு தான் இது. அதே போன்று சம அளவு ஆமணக்கு எண்ணெயை மற்றும் பூண்டு எண்ணெயை எடுத்து ஒன்றாக கலந்து சுளுக்கு ஏற்பட்ட இடத்துல நன்கு தடை வந்தால் கூட சுளுக்கு குறையும். அதே போன்றுதான் முட்டைக்கோளின் வெளிப்புறத்தில் இருக்கும் கடின பகுதியை உரித்து நீர் விட்டு மென்மையாக மற்றும் அளவுக்கு நன்றாக காய்ச்சிய பின்பு பிறகு அந்த முட்டைக்கோலை எடுத்து பருத்தி துணியில் வைத்து
சுளுக்கு இருக்கும் இடத்தில் 3 மணி நேரம் கட்டி வந்தால் கூட சுளுக்கு குறையும். அதே போன்று பாதம் எண்ணெயை நாங்கள் எடுத்து அதனுடன் பூண்டை அரைத்து அதன் சாறை சேர்த்து நன்றாக கலந்து சுளுக்கு உள்ள இடத்திலே தடவி கொள்ள வேண்டும். தடவி கொண்ட பின்பு சிறிது நேரம் வைத்திருந்த பின் நன்றாக தேய்த்து விட்டால் அதனுடன் இருக்கிற சுளுக்கு குறையும். அதே போன்று சிறிது மிளகாய் எடுத்து அதனுடன் கற்பூரம் வைத்து லேசாக தண்ணீர் விட்டு நன்றாக மை போல அரைத்த பின்பு வலியுள்ள இடத்திலே பற்றி போட்டு வந்தால் சுளுக்கு வாய்ப்பு பிடித்த வீக்கம் கூட குறைவடைய தன்மை ஏற்படும். அதே போன்று மஞ்சள், சுண்ணாம்பு, உப்பு இம்மூன்றையும் சுடு தண்ணீர் விட்டு அரைத்து அந்த விழுதை சூடு செய்து சுளுக்கின் மீது பட்டு போட்டால் கூட சுளுக்கு குறையும். அதே போன்று செவ்வந்தி பூவின் இதழ்களை கொதிக்க வைத்த ஒத்தடம் கொடுக்க சுளுக்கு கூட வீக்கம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்த வைத்தியால கூறப்பட்ட ஒரு மருத்துவ குறிப்பீடு. அதனை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சிகள் இடையிலா. இது உங்கள் முதத்தர வானொலி தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு வருது எந்த பூ இன்று பூத்ததோ 7ஆம் நம்பர் வீட்டுக்குள் வசிக்கும் வளர்மதிக்கு வயசு வந்ததோ தாய் மாம யாரு குடிசை கட்டு அந்த தங்கத்தை வாழ்த்தி போஸ்டர் போட்டு ஒண்ணு பொண்ணா கொஞ்சம் கேளு கண்ணா கண்ணா கோழி குஞ்சொன்னு கோழி ஆயாச்சு குஷியா கூத்தாடுங்க சேவல் கூட்டங்க மீட்டிங் போடுங்க சேர்ந்து கொண்டாடுங்க அரரமா 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 சல்வாரு அத பார்த்தாலே மனசில் பெய்ஜாரு திங்க நின்னு போனா விதியில வெளிச்சம் இல்ல வாழ்க்கையில ருசியும் இல்ல என் செய்வதோ வயசு வந்த பொண்ணையே மறக்கணும் எங்க மனசில் உள்ள ஆசைய மதிக்கணும் நீங்க வயசு செஞ்ச லீலையும் நினைக்கணும் காலங்கள் போயாச்சு கலர்ஃபுல்லாயாச்சு கண்ணால் பார்த்தால் கற்பா போகும் ஏன் இந்த வீண்பேச்சுடா அரரமா 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 மன்மத ராசாவா ஆனா மனசோடு ஆசை கிடையாதா கடற்கரை நிலப்படிக்க கால்களை அலை நினைக்க கண்ணியை நான் நினைக்க வழி இல்லையா இந்த காதல் ஒரு தேடலி தெரிஞ்சுக்க யாரோடு முன்னணி முந்திக்க காத்து போத செய்யல தூத்திக்க அந்த காதல ஓ வசதிக்கு மாத்திக்க தேவதைய நான் கண்டால் காதல் தான் நான் கொண்டால் நல்ல தேதி பார்த்து தோது பார்த்து திருவிளையாடல் செய்வேனடா அரரமா 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 வீதி
எங்கும் வாசனை வருது எந்த பூ இன்று பூத்ததோ 7ஆம் நம்பர் வீட்டுக்குள் வசிக்கும் வளர்மதிக்கு வயசு வந்ததோ இங்கே தாய் மாம யாரு குடிசை கட்டு அந்த தங்கத்தை வாழ்த்தி போஸ்டர் போட்டு ஒண்ணு ஒன்னா நின்னா தேன் கொஞ்சம் கேளு கண்ணா கோழி கொஞ்சொன்னு கோழி ஆயாச்சு குஷியா கூத்தாடுங்க சேவல் கூட்டங்க மீட்டிங் போடுங்க சேர்ந்து கொண்டாடுங்க முழிக்க முழிக்க கலகலவென குலி தொடர்ந்தும் தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கின்ற அதாவது வந்து உடம்பில் ஏற்படுகின்ற சுழு கை கால்களில் ஏற்படுகின்ற சுழு கழுத்தில் ஏற்படுகின்ற சுழுக்குகளை எப்படி போக்கிக் கொள்வது என்பதை பற்றி தான் நமது நேயர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதே போன்று சுளுக்கு உள்ள இடத்தில் வந்து துத்தி இலையை கீழ் நோக்கி மெதுவாக தேய்த்து 1 மணி நேரம் கழித்து பின்னர் வெந்நீரினால் ஒற்றம் கொடுக்க சுளுக்கு வந்து குறையக்கூடியதாக இருக்கும். அதே போன்று வந்து வாத நாராயண இலையை ஒரு கைப்பிடி எடுத்து அரைத்து சுளுக்கு உள்ள இடத்தில் பற்று போட்டு 3 மணி நேரம் கழித்து கழுவினால் கூட சுளுக்கு குறையக்கூடியதாக இருக்கும். அதே போன்று வந்து அதாவது சுளுக்கு ஏற்படுகின்றதுக்கு அறிகுறிகள் வந்து சுளுக்கு உள்ள இடத்தில் வந்து வலிக்கும். அதே போன்று சுளுக்கு உள்ள இடத்தில் வந்து வீங்கி கூட காணப்படும். முருங்கைப்பட்டை சுக்கு பெருங்காயம் கடுகு என்ற பொருட்களை கொன்று முருங்கைப்பட்டை 5 கிராம் சிறிதளவு சுக்கு பெருங்காயம் பெரியதுண்டு 1 டீஸ்பூன் கடுகு முதலியவற்றை எடுத்து தண்ணீர் விட்டு கூலான பதத்தில் அரைத்து சூடாக்கி இளஞ்சூட்டில் சுளுக்கு உள்ள இடத்தில் பற்று போட சுளுக்கு குறையக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எல்லாருக்குமே தெரிந்த விடயம்தான் வெள்ளைப்பூண்டு உண்மையிலேயே எல்லாருக்கும் எளிதாகவே எடுக்கக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகின்றது. அதை வந்து உடலில் எந்த ஒரு பாகத்திலாவது சுளுக்கு வலி வீக்கம் ஆகியன ஏற்பட்டால் பூண்டை உரித்து அதன் சாற்றை தேங்காய் எண்ணெய் கலந்து நன்கு தேய்த்தால் மேற்குறித்தவை வந்து அதாவது சுளுக்கு வந்து நீங்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று வந்து வெள்ளை பூண்டு உப்பு 2ஐயும் சேர்த்து இடித்து சுளுக்கு உள்ள இடத்தில் தடவி சுளுக்கினால் ஏற்பட்ட வலி கூட குறையக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த சுளுக்குகளை தீர்த்து கொள்வது அதாவது சுளுக்கு வலியை இல்லாமல் ஆக்குவதற்கு செய்ய வேண்டிய வைத்திய முறைகளை தான் இப்போது கூறிக்கொண்டிருக்கிறோம். அதே போன்று புளி உப்பு 2ஐயும் அரைத்து பற்று போட சுளுக்கு குறையுமா. பார்த்தீங்கன்னா புளி உப்பு அது 2ஐயும் அரைத்து நன்றாக அது பற்று போட வந்தால் கூட சுளுக்கு குறையும். அதே போன்று மஞ்சள் உப்பு நல்லெண்ணெய் 3ஐயும் வெந்நீரில் விட்டு அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்த பின்பு அந்த விழுதை சுடு செய்து சுளுக்கின் மீது பற்று போட சுளுக்கு வந்து குறையுமா. அதே போல தழுதாழ இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி ஒத்தடம் கொடுத்து வர சுளுக்கு குறையும். அதே போன்று நீரில் மிளகுத்தூளும் கற்பூரத்தூளையும் போட்டு கொதிக்க வைத்த பின்பு அந்த தண்ணீரை துணியில் நனைத்து கொள்ள வேணும். துணியில் நனைத்து கொண்ட பின்பு சுளுக்கு உள்ள இடத்தின் மீது போட்டால் சுளுக்கு விரைவில் குணமாகும். அதே போன்று பிரண்டைய பிரிந்து மஞ்சள் தூள் உப்பு அளவாக சேர்த்து காய்ச்சி சூடு குறைந்ததும் சுளுக்கு உள்ள இடத்திலே பூசவும். தேங்காய் எண்ணெயை காய வைத்த பின்பு அதில் கற்பூரத்தை போட்டு கலக்கி தேய்த்து வந்தால் கூட சுளுக்கு குணமாகும். பார்த்தீங்கன்னா நாம் கடந்து வந்த பகுதி வாழ்க்கை இந்த வார்த்தையை பிறர் மூலம் கேட்டோ அல்லது நாம் உணர்ந்து இருப்போம். காற்சுளுக்கு என்றால் என்ன, சுளுக்கு உடலில் எந்த பகுதியை பாதிக்கும், இதை எப்படி தைப்பது, வந்த பின் மருத்துவம் செய்து எப்படி என்று இங்கே காணலாம். இந்த சுளுக்கு உடலில் உள்ள எந்த பகுதியும் பாதிக்காது என்ற உடம்பில் அனைத்து மூட்டுகளிலும் உள்ள ஐவு பகுதியை பாதிக்கிறது. உடம்பில் அனைத்து மூட்டுகளிலும் அமைந்துள்ள இந்த ஐவு பகுதியை ஆங்கிலத்தில் லிகமெண்ட் என்று மருத்துவர்கள் அழைப்பார்கள். அதே போன்று இந்த ஐவு எலிமெண்ட் மூட்டுக்கு உறுதியான அளித்தது வலுவை கூட்டி தேவையற்ற
இயங்கங்களை தவிர்த்து மூட்டுகளை காயங்களிலே வந்து இருந்து பாதுகாக்கின்ற இந்த சிறந்த பணியை செய்யும் சில நேரங்களில் ஏற்படும் காயங்கள் மிகுந்த சிரமங்களை தரலாம். உடம்பில் உள்ள கணுக்கால் மூட்டு, முழங்கால் மூட்டு, மணிக்கட்டு, தோள்பட்டை, முழங்கால் மூட்டு போன்ற பகுதிகளில் உள்ள இந்த ஐவுக்களில் எளிதாக காயங்களுக்கு உள்ளாக்கலாம். அதே போன்று நாங்கள் இந்த சுளுக்குகள் வந்து ஏற்பட்டால் இவ்வாறெல்லாம் மருத்துவத்தால் நாங்கள் அந்த மருத்துவத்தை வந்து பாவித்து அந்த சுளுக்கில் இருந்து நாங்கள் வெளியேறலாம் அப்படின்ற ஒரு மருத்துவ குறிப்பீட்டில் வந்து கூறப்பட்டுள்ள மருத்துவத்தை மிகவும் ஒரு அவதானமாக நீங்க கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்க மீண்டும் உங்களுக்கு இது ஒரு பாடல் கேட்டு மேளுங்கள். வருது எந்த பூ இன்று பூத்ததோ, 7ஆம் நம்பர் வீட்டுக்குள் வசிக்கும் வளர்மதிக்கு வயசு வந்ததோ, இங்கே தாய் மாம யாரு குடிசை கட்டு அந்த தங்கத்தை வாழ்த்தி போஸ்டர் போட்டு ஒண்ணு பொண்ணா கொஞ்சம் கேளு கேக்கனா கண்ணா கோழி கொஞ்சம் கோழி ஆயாச்சு குஷியா கூத்தாடுங்க, சேவல் கூட்டங்க மீட்டிங் போடுங்க சேர்ந்து கொண்டாடுங்க. அரரமா 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 சொல்வாரு அத பார்த்தாலே மனசில் பெய்ஜாரு, திங்க திங்க நின்னு போனா இதில வெளிச்சம் இல்ல, வாழ்க்கையில ருசியும் இல்ல, என் செய்வதோ வயசு வந்த பொண்ணையே மறக்கணும், எங்க மனசில் உள்ள ஆசைய மதிக்கணும், நீங்க வயசு செஞ்ச லீலையும் நினைக்கணும். காலங்கள் போயாச்சு கலக்குள்ளாயாச்சு, கண்ணால் பார்த்தால் கற்பா போகும் என் இந்த வீண்பேச்சுடா. அரரமா 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 மன்மத ராசாவா ஆனா மனசோடு ஆசை கிடையாதா, கடற்கரை நிலப்படிக்க கால்களை அலை நினைக்க கண்ணியை நான் நினைக்க வழி இல்லையா, இந்த காதல் ஒரு தேடலி தெரிஞ்சுக்க யாரோடு முன்னணி முந்திக்க அட காத்து போன செய்யல தூத்திக்க அந்த காதல ஓ வசதிக்கு மாத்திக்க, தேவதையே நான் கண்டால் காதல்தான் நான் கொண்டால் நல்ல தேதி பார்த்து தோது பார்த்து திருவிளையாடல் செய்வேனடா. அரரமா 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 வீதி எங்கும் வாசனை வருது எந்த பூ இன்று பூத்ததோ, 7ஆம் நம்பர் வீட்டுக்குள் வசிக்கும் வளர்மதிக்கு வயசு வந்ததோ, இங்கே தாய் மாம யாரு குடிசை கட்டு அந்த தங்கத்தை வாழ்த்தி போஸ்டர் போட்டு ஒண்ணு பொண்ணா நின்னா நின்னா தேன் கொஞ்சம் கேளு கேட்கனா
ஆகனா கோழி குஞ்சொன்னு கோழி ஆயாச்சு குஷியா கூத்தாடுங்க சேவல் கூட்டங்க மீட்டிங் போடுங்க சேர்ந்து கொண்டாடுங்க ஆமாம், நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது உங்கள் முதத்தர வானொலி தாமரை எஃப்எம். வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு இப்போ வந்து நாங்கள் ஒரு மருத்துவ குறிப்பு பகுதியெல்லாம் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று உங்களுக்கும் பிடித்தவாறெல்லாம் மருத்துவ குறிப்பு கூறப்படும். அதே போன்று நீங்களும் அறிந்து உங்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்பீடெல்லாம் கூறப்படும். நீங்களும் உங்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்பீடை கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் இருக்கும் மருத்தை நீங்கள் போக்காட்டலாம் அப்படின்ற ஒரு இல்லையா மாலினி? ஆமாம், நிச்சயமாக. அதாவது வந்து மருத்துவ குறிப்பு பகுதிகளை தான் நாங்கள் இப்போது கேட்டுவிட்டு வந்திருக்கின்றோம். அதே போன்று அழகு குறிப்பு பகுதிகளை கூட இப்போதைக்கு பார்ப்பதற்காக இருக்கின்றோம். அதை வந்து முகத்தில் ஏற்படுகின்ற அழகுன்னு சொல்லக்கூடிய எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். பெண்களோ ஆண்களோ சரி, எல்லாருக்கும் வந்து அழகாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. எல்லாரும் வந்து அழகாக இருக்க வேண்டும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அதே போன்று வந்து வறண்ட முகத்துக்கு வந்து தினமும் தயிரை முகத்தில் பூசி 10 நிமிடங்கள் கழித்து முகம் கழுவி வர வறண்ட முகம் வந்து முகத்தில் காணப்படும் கோடுகள், முகத்தில் தென்படும் மேடு பள்ளங்கள் நீக்கி முகம் வந்து பிரகாசமான தோற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று வந்து பொலிவற்ற முகத்துக்கு முகப்பரு அதாவது முகப்பருவுகள் வந்து முகத்தில் ஏற்படுகின்ற பருக்கள் மறைய தயிர் கடலை மாவு கலந்து முகத்தில் பூசி அரை மணி நேரம் ஊற வைத்து பின் முகத்தை கழுவி வர முகப்பரு ஒளிந்து முகம் பொலிவற்று காணப்படுகின்றது. அதே போன்று வறண்ட முகத்திற்கு வந்து நாள்தோறும் தயிரை முகத்தில் பூசி 10 நிமிடங்கள் ஊற வைத்த பின் முகத்தை கழுவி வர வறண்ட முகம் முகத்தில் தென்படும் கோடு மேடு பள்ளங்க போன்ற மறைந்து முகம் வந்து ஜொலிக்கக்கூடியதாக காணப்படும். அதே போன்று இரவில் பாலில் சீரகம், கருஞ்சீரகம் இவைகளை ஊற வைத்து காலையில் அரைத்து முகத்தில் தடவி ஊறிய பின் கழுவி வர முகம் வந்து பளபளப்பாக தோற்றமளிக்கும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து வந்து பலவிதமான முறைகள் இருக்கின்றது. இந்த இயற்கை பொருட்களை கொண்டு செய்கின்ற முறையினால் வந்து முகம் வந்து அழகு பெறக்கூடியதாக இருக்கும். ஆமாம் மாலினி, நிச்சயமாக நாங்கள் வந்து மொழி முகத்தில் வந்து நல்ல ஒரு எப்போதுமே அழகு வந்து ஒரு உண்மையில் ஒரு முதல் காரணம். அழகு தான் எல்லோருக்கும் பிடிச்சது. அதே போன்று தன்னோட முகம் வந்து அழகாக ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுவார். அதே போன்று பாலடை முகத்தில் வந்து தடவி சிறிது நேரம் ஊற வைத்து கழுவிய பின் கடலை மாவை முகத்தில் தேய்த்து கழுவி வந்தால் கூட முகம் மென்மையாகும், முகம் பளபளப்பாகவும் இருக்கும். அதே போல பாலாடையை நாங்கள் எடுத்து அதை வந்து முகத்தில் வந்து பூசிக்கொண்டு அரை மணி நேரம் ஊற வைத்த பின் கொளிந்த நீரில் முகத்தை கழுவி வர முகம் பொலிவு கூட பெறக்கூடிய தன்மை ஏற்படும். அதே போன்று பப்பாளி காயை நறுக்கி முகப்பருவின் மீது தேய்க்க பரிமறைந்த முகப்பருவு கூட பெறுமாம். அதே போன்று துளசி இலைகளை நாங்கள் கசக்கி முகத்தை தேய்த்து கழுவி வந்தால் கூட முகப்பொலிவு ஏற்படும். அதே போன்று அவரை இலைச்சாறை முகத்தை தேய்த்து ஊற வைத்து அரை மணி நேரம் கழித்த பின்பு முகத்தை கழுவி வர முகத்துல முகம் ஒரு பளபளப்பு தன்மைக்கு வரக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுமா. பாத்தீங்கன்னா சாதாரண சருமம் உள்ளவர்கள் மாத்திரமின்றி 3 மாதத்துக்கு ஒரு முறை மஜா செய்து கொள்ளுங்க. அதற்கு எவ்வாறெல்லாம் பேக் போட் கொண்டால் சருமம் பொலிவு பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அதே போல சாதாரண சருமத்துக்கு பாலோடு கொண்டு பேக் போடுவதால் சருமத்தில் உள்ள அளவுகளை இயற்கையான முறையிலே நீக்குவதோடு முகத்தில் பளபளப்பு தன்மையும் உண்டாகுமா. நேரம் கிடைக்கும் பொழுது வாரம் ஒரு முறை மஜா செய்து பேக் போட் கொண்டால் முகம் பளபளப்பு தன்மை ஏற்படக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். எலுமிச்சை சாறுடன் பாலோடு கலந்து முகத்தில் பூசி வரவும் நல்ல பலனை அடையலாம். அது மாத்திரமின்றி ரோஸ் வட்டாரை பென்சில் மூக்கி
முக்கி முகத்தில் ஒரே சீராக தடவி அரை மணி நேரம் ஊற வைத்த பின் கழுவி வர முகத்தில் உள்ள புத்துணர்ச்சி பெருமா பாத்தீங்கன்னா எலுமிச்சை சாறு வெள்ளிரச்சாறு இரண்டையும் கலந்து முகத்தில் வந்து நன்றாக பூசிக்கொள்ள வேணும். பூசிக்கொண்ட பின்பு அரை மணி நேரம் கழித்து கழுவி வந்தால் கூட முகப்பொலிவு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். நாங்கள் இப்போ அழகு குறிப்புக்குள்ள தான் நுழைந்திருக்கின்றோம். அதே போடு தன்னோட முகத்தில் வந்து எவ்வாறெல்லாம் நாங்கள் அழகுபடுத்தி இயற்கை முறை பொருளை கொண்டு எவ்வாறெல்லாம் அழகுபடுத்தி கூடி நாங்கள் அழகாக இருக்கணும்னு தோணிக்கண்டா நீங்கள் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான அழகு குறிப்புகளை நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். அதே போன்று தொடர்ந்து விழுந்திருங்கள். இது உங்களுக்காக ஒழித்துக் கொண்டிருக்கும் தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சி வாயிலாக இது ஒழிக்கிறது. பாடல் கேட்டு மாளுங்கள். கலகலவென குலுங்கி சிரிக்க திருமொழிக்க அவசரிக்க திருமொழிக்க அவசரிக்க அதாரமா அதாரமா வீதி எங்கும் வாசனை. இது நம்ம மாவட்ட கலரு அப்படிதான் இருக்கும். கருப்பான கையாலே என்ன பிடிச்சா காதல் ஏன் காதல் பூ பூக்குதம்மா கருப்பான கையாலே என்ன பிடிச்சா காதல் ஏன் காதல் பூ பூக்குதம்மா மனசுக்குள்ளே பேய் புடிச்சு ஆட்டுதம்மா பகல் கனவு கண்டதெல்லாம் பலிக்குதம்மா அவன் வீச முடிய செஞ்சுக்கவே மோதிரமா சிவப்பாக இருக்காளே கோவப்பழமா கலரு இந்த கலரு என்ன இழுக்குதம்மா அருகம் புல்லு ஆட்டைக்கு போ மேயுதம்மா பார்வையால ஆயுள் வேக தேயுதம்மா இவ காதல் இப்போ ஜோலியத்தான் காட்டுதம்மா கருப்பான கையாலே என்ன பிடிச்சா காதல் என் காதல் பூ பூக்குதம்மா வெள்ளிக்கிழமை 10:12 உன்னை பார்த்தேனே அந்த ராக கால நேரம் எனக்கு நல்ல நேரமே தண்ணியால எனக்கு ஒன்றும் கண்டமில்லையே ஒரு தண்ணியால கண்டமின்னு தெரியவில்லையே ஆத்துக்குள்ள மீன் பிடிக்க நீச்சல் தெரியணும் காதல் கடலுக்குள்ள முத்தெடுக்க காட்சி புரியணும் ஐயா சிவப்பாக பாலே சிவப்பாக சிவப்பாக இருப்பாளே கோவப்பழமா கலரு இந்த கலரு என்ன இழுக்குதம்மா இரும்பு போல புதடு உனக்கு அதன் நெருங்கும் போது கரண்ட் போல வெட்டுக்குழி தீப்பட்டி போல் கண்ணு உனக்கு நீ பார்க்கும் போது பத்துக்கிச்சு மனசு எனக்கு பூமியில எத்தனையோ பூவு இருக்கு பூ போட்ட பாவாதவில் எனக்கு இருக்கு அம்மா ஆட்டா கருப்பான கையாலே என்ன புடிச்சா காதல் என் காதல் பூ பூக்குதம்மா மனசுக்குள்ளே பேய் புடிச்சு ஆட்டுதம்மா பகல் கனவு கண்டதெல்லாம் வலிக்குதம்மா இவ காதல் இப்போ ஜோலியத்தான் காட்டுதம்மா கருப்பான கையாலே என்ன புடிச்சா காதல் என் காதல் பூ பூக்குதம்மா பூக்குதம்மா மொட்டுக்கள் சிரிக்கும் காலை பொழுதை
அர்த்தமுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியுடன் நச்சிந்தனை ராசிப்பலன் வரலாற்று சுவடு மருத்துவ குறிப்பு அழகு குறிப்பென சுவாரஸ்யமான விடயங்களை தாங்கிய வண்ணம் மனதி வருகின்றது தாமரையின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை www.tamarayfm.lk மற்றும் .com எனும் இணையதளத்தின் வாயிலாக www.tamarayfm.lk. தொடர்ந்தும் தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கின்றீங்க. அதாவது வந்து அழகு குறிப்பு பகுதிகளை தான் இப்போது நமது நேர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதே போன்று முகத்தில் ஏற்படுகின்ற பருக்களும் இந்த கருமை நிறமும் போக்குவதற்கு செய்ய வேண்டிய முறைகள் தான் இப்போது கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். எண்ணெய் பசை சருமம் உள்ளவர்கள் வெள்ளரி சாறு 4 ஸ்பூன், 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 ஸ்பூன் தேன், இவை மூன்றையும் கலந்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி வர பருக்கள் மறைவதோடு நல்ல நிறத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் துவாரங்கள் எண்ணெய் பசை சருமம் கருமை மாறுவதற்கு செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், எண்ணெய் பசை சருமம் உள்ளவர்கள் முட்டையின் வெள்ளைக்கரு, 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, சில துளிகள் மூன்றையும் நன்றாக கலந்து முகம் மற்றும் கழுத்து பகுதியில் பூசி 15 நிமிடங்கள் கழித்து முகம் கழுவி வர சரும துவாரங்கள் இருக்குமாவதோடு நல்ல நிறத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கருமை நிறம் முகத்தில் வந்து எப்போவுமே இந்த வெயில் காலத்தில் வந்து வெயில் படும்போது முகத்தில் இருக்கிற கலர் மாறி கருமை நிறமாக முகம் வந்து காணப்படும். அதனால் வந்து இந்த கருமை நிறத்தை போக்குவதற்கு செய்ய வேண்டிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், கடலை மாவுடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் பூசி ஊற வைத்து பின் முகத்தை கழுவி வந்தால் முகத்தில் நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்றுதான் கசகசாவை எலுமிச்சை சாற்றை விட்டு அரைத்து அடிக்கடி கருப்பட்டை உள்ள, அதாவது படை உள்ள இடத்தில் வந்து தடவி வர சருமம் இயற்கை நிறத்தை அடையக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த கருமை நிறத்தினால நிறைய பேர் வந்து முகத்தில் இருக்கிற அழகு வந்து குறையக்கூடியதாக இருக்கு நிறைய பேருடைய. அதனால் வந்து இதற்கு கருமை நிற போக்குவதற்கு செய்ய வேண்டிய விடயங்களை பற்றி தான் நமது நேயர்களுக்கு இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதே போல பாதாம் பருப்பை பாலுடன் சேர்த்து அரைத்து முகத்தில் பூசி 20 நிமிடங்கள் ஊற வைத்து கழுவி வர முகத்தில் நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று கருமை நிறம் மாறுவதற்காக, அதாவது கருமை நிறத்தை நீக்குவதற்காக செய்ய வேண்டிய விடயங்கள் அரசம்பட்டை, அதாவது வந்து ஆமாம் மாலி, நிச்சயமாக வந்து கருமை நிறம் நீங்குவதற்கான ஒரு அழகு குறிப்பு தான் இது. அரசம்பட்டை ஆவரம்பூ இரண்டையும் கஷாயம் போல் சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் பொன்னிறமாகும். அதே போன்று குங்குமப்பூவுடன் அதிமரத்தை சிறிதளவு கலந்து 8 மணி நேரம் ஊற வைத்த பின்பு பிறகு எடுத்து முகத்தில் வந்து பூசி 15 நிமிடங்கள் கழித்து முகத்தில் கழுவி வர முகத்தில் உள்ள கருமை கூட நிறம் மாறி சிவப்பழக ஏற்படுமா. குங்குமப்பூவுடன் அதிமதுரத்தை வந்து சிறிதளவு கலந்து 8 மணி முதல் ஊற வைத்த பிறகு எடுத்து முகத்தில் பூசி 15 நிமிடங்கள் கழித்த வந்து முகத்தில் கழுவி வர முகத்தில் உள்ள கருமை நிறம் மாறி சிவப்பாக ஏற்படக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட. அதே போன்று இரவில் தேவையான அளவு பாதாம் பருப்பை வந்து ஊற வைத்த பின்பு மறுநாள் காலையில் அரைத்து பாலெட்டில் கலந்து முகம் கை கால்களில் தடவி வர சிறிது நேரம் ஊற வைத்த பின்பு குளித்து வர தோலின் நிறம் கூட மாறக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட. அதே போல கடல் பாசி, பன்னீர், சந்தன எண்ணெய் இவற்றை சம அளவு கலந்து முகத்தில் பூசி 15 நிமிடங்கள் கழித்து பின்பு முகங்களை வர கருமை நிறம் மாறி சிவப்பழகை கூட பெறக்கூடிய ஒரு தன்மையும். மருதாணி இலையை வந்து நாங்கள் நன்றாக அரைத்த பின்பு உடல் மீது தேய்த்து கொள்ள வேண்டும். தேய்த்து கொண்ட பின்பு வர உடல் பளபளப்பாகி கருமை நிறம் கூட மாறுமா. வெள்ளரிக்காய், மஞ்சள், வேப்பம்பூ இவற்றை சேர்த்து அரைத்து உடலில் பூசிக்கொள்ள வேண்டும்.
குளித்து வர உடல் சிவப்பு நிறம் மாறுமா. பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், மஞ்சள், வேப்பம்பு இவை மூன்றையும் எடுத்து நாங்கள் நன்றாக அதை சேர்த்து அரைத்து கொள்ள வேணும். அரைத்து கொண்ட பின்பு உடலில் அதை நன்றாக பூசிக்கொள்ள வேணுமா. பூசிய பின்பு குளித்து வந்தால் உடலில் உள்ள சிவப்பு நிறம் மாறி நல்ல ஒரு பருமம் வரக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அதை போன்று அவரை இலையே தூளாக்கி தினமும் 5 கிராம் காலை உணவிற்கு பின் சாப்பிட்டு வர உடல் நிறம் மாறும். அதே போன்று நாங்கள் அடுத்தடுத்த அளவு குறிப்புக்குள்ள நுழைந்திருக்கின்றோம். எங்களுக்கு சிவப்பாக ஒரு சில நினைப்பாக எங்களோட சருமத்தில் எந்தவித பாதிப்புகளை ஏற்படாமல் நாங்கள் மிகவும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சால் நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். இது உங்களுக்கு கையெழுத்து கொண்டிருக்கும் தாமரை எப்ப வணக்கம். தாமரை நிச்சயம் வாயிலாக தான் புது வெளிச்சம் ஊத்தது தாமரை கேக்குது பல நிகழ்ச்சி, கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி. என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு. 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு. உச்சி மேல உச்சி போய் கால் தடத்த பசி தரது மெந்தினிக்கு பாரு. கேளு கேளு நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு. கேளு கேளு நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு. பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டு போறோமே. என்ன தம்பி எல்லாரும் மாட்டு வண்டியில வர்றீங்க? ஐயா அமெரிக்கா டாக்டர் தெரியும்ல, அவர் மாட்டு வண்டியில தான் போகணும்னாரு, அதனாலதான் இப்படி. வணக்கம் தம்பி. வணக்கம். என்னதான் பென்ஸ் வண்டியில போனாலும் இந்த மாட்டு வண்டியில போற சுகமே சுகம். சரியா சொன்னீங்க. தோட்டக்காரர நீ என்ன பண்றீங்க? அது என் பேத்தி எல்லா பசங்க கூட பட்ட விட்டுட்டு இருக்கா, அதான் நான் இங்க நிக்கிறேன். அவ அதோ வெள்ளையில கருப்பு கோடு போட்ட சிலை கட்டிட்டு இருக்காளே, அவதான் என் பேத்தி. செந்தில், சின்ன வயசுல பட்டம் விட்டது. ஆமா. ஜூட்டா ஜூட். பட்டம் இது பட்டைய கலப்பர பட்டம், சூப்பர் ஸ்டார் பட்டம் நம் பட்டம். பாயிர பட்டம் இது பட்டைய கலப்பர பட்டம், சூப்பர் ஸ்டார் பட்டம் நம் பட்டம். மீனாட்சி அம்மன பார்த்தாக்கா கந்து வட்டியோட கொடுமைய போக்க சொல்லு.
ஸ்ரீரங்கநாதனை பார்த்தாக்கா தல காவேரிய அடிக்கடி வர சொல்லு. நேற்று என்ன நாளை என்ன என்று மட்டும் உள்ளதே, இஷ்டம் போல ஆட்டம் போடு பறந்து. காத்து இப்போ நம்ம பக்கம் சாதகமா வீசுதே, தும்பி இல்ல நம்ம பட்டம் பறந்து. நூலோட போட்ட இந்த மாஞ்சா யாரோடும் தீலு போடுமே. ஏத்தி விட்டத மறந்தாக்கா அந்த நன்றி என்னும் வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இல்ல. நாட்டிலிருந்தே தலையாட்டி நீ நூலுக்குத்தான் நன்றி சொல்ல மெல்ல மெல்ல. பள்ளிக்கூடம் படிக்கல, கல்லூரிய மிதிக்கல, பட்டம் மட்டும் வாங்கி பட்டம் பாருடா. புத்தகத்தில் கூட இல்ல எத்தனையோ பாடங்களை சொல்லும் பட்டம் வாத்தியாரு தானடா. காத்துக்கு வெளி போட யாரு காத்தாடி போல பறப்போம். தொடர்ந்தும் தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கின்றோம். அதாவது வந்து அழகு குறிப்பு பகுதியை பார்த்து விட்டு வந்திருக்கின்றோம். அதே போல் வரலாற்று சுவடுகள் பற்றி தான் இன்றைய நாள் கூறுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வந்து இன்றைய நாளில் இடம்பெற்ற நிகழ்வுகள் பகுதிகளை தான் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம். 1509 ஆண்டு கிருஷ்ணதேவராயன் விஜயநகர பேரரசின் மன்னனாக முடிசூடினான். இவனது ஆட்சி காலமே பேரரசின் மிக உயர்ந்த நிலையாக கருதப்படுகிறது என்று கூட கூறலாம். இன்றைய நாள் அதாவது வந்து கிருஷ்ணதேவராய விஜயநகர பேரரசி மன்னனாக முடிசூட்டப்பட்ட நாளும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று 1768 ஆண்டு ஜேம்ஸ் குக் தனது கடற்பயணத்தை பிளைமவுத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டதும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1848 ஆண்டு மாத்தளை கிளர்ச்சி இலங்கையில் பிரித்தானியருக்கு எதிராக கிளர்ச்சி செய்த வீரபுரனப்போ தூக்கிலிடப்பட்ட நாளும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1863 ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போர் டென்னசியில் இராணுவ ஆளுநர் ஆண்ட்ரோட் ஜோன்சன் என்ற தனது தனிப்பட்ட அடிமைகளை விடுவித்தான். இந்நாள் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் டென்னசியின் ஆரம்பிக்க அமெரிக்கர்களினால் விடுமுறையாக கொண்டாடப்பட்ட நாளும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1908 ஆண்டு வில்பர் ரைட் தனது முதலாவது வான் பயணத்தை பிரான்சில் லை மான்ஸ் என்ற இடத்தில் வந்து மேற்கொண்ட நாளும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1942 ஆண்டு இந்திய காங்கிரஸ் பம்பாயில் கூட்டிய மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1945 ஆண்டு 2ஆம் உலகப் போர் சோவியத் ஒன்றியனை ஜப்பான் மீது போரை அறிவித்து மன்சூரியா நகரிலுள்ள
ஊடுருவியதும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1945 ஆண்டு ஐநா சாசனம் ஐக்கிய அமெரிக்காவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஐநாவில் இணைந்த 3வது நாடும் இதுவாகும் என்று தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1947 ஆண்டு பாகிஸ்தானின் தேசிய கொடி அங்கீகாரம் பெற்றதும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1947 ஆண்டு பாகிஸ்தானி தேசிய கொடி கொடி அங்கீகாரம் பெற்றது இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று 1963 ஆண்டு இங்கிலாந்தில் இடம்பெற்ற பெரும் தொடர் கொள்ளையின் 15 பேரடங்கிய கொள்ளையர் குழு 2.6 மில்லியன் ஸ்டேர்லிங் பவுண்ட் பணத்தை கொள்ளையடித்தது இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1967 ஆண்டு ஆசியான் அமைப்பு உருவாக்கப்பட்டது இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தொடர்ந்தும் இன்றைய நாளில் இடம்பெற்ற பலவிதமான நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த நிகழ்வுகளை பார்ப்போம். அதே போன்று 1973 தென்கொரிய அரசியல்வாதியோட பின்னர் தென்கொரியா அதிபராகவும் இருந்திருக்கார் கின் கடத்தப்பட்ட ஒரு நாளும் இன்றைய நாளில் என கருதப்பட்டுள்ளது. அதே போன்று 1974 ஆண்டு வாட்டர்ஹெட் ஊழல் ஐக்கிய அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் தனது பதவியை துறப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள நாரும் இன்றைய நாளில் தான் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போன்று 1982 மியான்மரில் மக்களாட்சியை வலியுறுத்தியது 1888 ஆண்டு எழுச்சி நிகழ்ந்துள்ள நாளும் இன்றைய நாளில் தான் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று 1989 ஒரு இரகசிய இராணுவ விண்வெளி திட்டமும் முன்னெடுத்து நாசா கொலம்பிய விண்ணோடத்தை விண்ணுக்கு அனுப்பியது இன்றைய நாளில் தான் என கருதப்பட்டுள்ளது. அதே போன்று 1990 ஈராக் குவைத்தை கைப்பற்றி அதனை தன்னுடன் இணைத்து கொண்டொரு நாளும் இன்றைய நாளை தான் என்று கருதப்பட்டுள்ளது. அதே போன்று நாங்கள் அடுத்தடுத்து நிகழ்வுக்குள்ளதான் நினைந்திருக்கின்றோம். உங்களுக்கு எடுத்துக் கொண்டிருக்க தாமரை பவனங்க மனதை நான் நிகழ்ச்சிகளோடு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணையலாம். வள்ளி வள்ளி பெண்களால் கொல்லும் வெள்ளி திரும்பி நான் நிற்க சொல்லி வச்சு விடவா மல்லி ரங்கோலா ஹோலா ஹோலா பெண்ணே நீதானோ உன்னை முத்தமிட்டு ஒட்டி கொண்ட வண்ணம் நான் தானோ உன்னை மனதிட உடைக்கவா பில்ல குறுங்கடல் போல குதிக்குது ஆசை குளிக்கலவா மெல்ல ஏடுபட குலுங்குது சாவி அதை விடுக்குது எடுக்கிற பாவி கைகளை தொட்டு கசமுச செஞ்ச கட்டிடுவே கூவி தன்னை முத்தமிட்டு ஒட்டி கொண்ட வண்ணம் நான் தானோ
நான் சடுகுடுவாடும் போது நீ தொடுகிற எல்லை கோடு விடு விடுகென்று படபடவென்று பறந்தவள் நீதானே ஓய் ரங்கோலா ரங்கோலா ஓலா ஓலா பெண்ணே நீதானோ உன்னை முத்தமிட்டு ஒட்டி கொண்ட வண்ணம் தான் தானோ ரங்கோலா ஓலா ஓலா ராசா நீதானோ உன்னை முத்தமிட்டு ஒட்டி கொண்ட வண்ணம் நான் தானோ வள்ளி வள்ளி கண்களா சொல்லும் வெள்ளி விரும்பி நான் நிக்க சொல்லி பச்சு விடலாம் ஆத்தவரா யாராயா மல்லிப்பூவே நான் போயா மாலைய வாங்கித்தாயா என்னை நீ தொழமல தூக்கி போயா நம் ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இலையுதிர் காலம் ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இலையுதிர் காலம் சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே அவள் அள்ளி விட்ட பொய்கள் நடுநடுவே கொஞ்சம் மெய்கள் இதழோரம் சிரிப்போடு கேட்டுக்கொண்டே நின்றேன் அவள் நின்று பேசும் ஒரு தருணம் என் வாழ்வில் சக்கரை நிமிடம் ஈர்க்கும் விசையை அவளிடம் கண்டேனே 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 ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இலையுதிர் காலம் சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே பார்த்து பழகிய 4 தினங்களில் நடைமுறை பாவனை மாற்றிவிட்டாள் சாலை முனைகளில் துரித உணவுகள் வாங்கி கொண்டும் வாடிக்கை காட்டிவிட்டாள் கூச்சம் கொண்ட தென்றலா இவளாயுள் நீண்ட மின்னலா உனக்கேற்ற அழக என்னை மாற்றிக்கொண்டேனே அவ்வொரு மாலை இளவெயில் நேரம் அழகான இலையுதிர் காலம் சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே na 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 na
சென்றால் உன்முகம் என் மேலே நீராயிரங்கும். ஓ தலை சாய்த்து பார்த்தாலே தடுமாறி போனேனே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. One to the two to the three to the four. Tamara FM with Majana so. Get to Paris, so what the cool. Ni Tamara Yoda, so what they do. புது வெளிச்சம் பூத்தது தாமரை பெண்ணு. கேக்குது பல நிகழ்ச்சி, கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி. என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு. 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு. காட உச்சி மேல உச்சி போய் கட்டடத்தை பசி தரணி மெந்து நிக்கு பாரு. கேளு கேளு நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு. கேளு கேளு நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு. தொடர்ந்தும் தாமரை வானொலி வணக்க தாமரை நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கின்றீர்கள். அதாவது இன்றைய நாளை பிரபல்யமானோர்களின் பிறப்புகள் பகுதிகளை தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அதாவது 1705ஆம் ஆண்டு கோசுத்தாவ் வில்லேம் வான் இமோ என்றவர் இன்றைய நாளில் பிறந்திருக்கின்றார். இவர் இலங்கையில் உள்ளாந்து ஆளுநர் என்று சொல்லி கூறப்படுகிறார். அதே போன்று 1901ஆம் ஆண்டு ஏர்னஸ்ட் லாரன்ஸ் என்றவர் பிறந்திருக்கின்றார். இவர் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் என்று கூட கூறலாம். அதே போன்று 1902ஆம் ஆண்டு பால் டிராக் என்றவர் கூட பிறந்திருக்கின்றார். இவர் நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய மற்றும் அமெரிக்க இயற்பியலாளர் என்று கூட கூறலாம். அதே போன்று 1909ஆம் ஆண்டு சார்ல்ஸ் லிட்டில்டன் என்றவர் பிறந்திருக்கின்றார். இவர் நியூசிலாந்தின் 9வது ஆளுநர் என்று கூறலாம். அது மட்டும் இல்லாமல் 1921ஆம் ஆண்டு உளிமிரி இராமலிங்க சுவாமி என்றவரும் பிறந்திருக்கின்றார். இவர் இந்திய நோவியலாளர் என்று கூட கூறலாம். அதே போன்று 1924ஆம் ஆண்டு ஆன கந்தசுவாமி என்றவர் கூட பிறந்திருக்கின்றார். இவர் ஈழத்து முற்போக்கு எழுத்தாளர் என்று கூட கூறலாம். அதே போன்று 1927ஆம் ஆண்டு எஸ் வரலட்சுமி என்றவர் கூட பிறந்திருக்கின்றார். இவர் இலங்கை அதாவது இவர் நடிகை மற்றும் அது தொடர்ந்து பாடகி என்று கூட கூறலாம். அதே போன்று 1927ஆம் ஆண்டு எஸ் துரைராஜா என்றவர் கூட பிறந்திருக்கின்றார். இவர் இலங்கை கட்டிட கலைஞர், அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் என்று கூட கூறலாம். அதே போன்று 1941ஆம் ஆண்டு டிரோன் பெர்னாண்டோ என்றவர் கூட பிறந்திருக்கின்றார். இவர் இலங்கை அரசியல்வாதி என்று கூட கூறலாம். அதே போன்று 1941ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் கிருஷ்ணராவ் பிரகலா என்றவர் கூட பிறந்திருக்கின்றார். இவர் இந்திய வணிகத்துறை பேராசிரியராக கூட கடமையாற்றிருக்கின்றார். அதே போன்று 1948ஆம் ஆண்டு சிவத்லானா
சவித் சுக்கையா என்றவர் கூட பிறந்திருக்கிறார். இவர் வந்து உருசிய விண்வெளி வீராங்கனை என்று கூட கூறலாம். அதே போன்று 1951 ஆண்டு முகமது முர்சி என்றவர் கூட பிறந்திருக்கிறார். இவர் வந்து எகிப்தின் 5வது அரசு தலைவர் என்று கூட கூறலாம். அதே போன்று 1952 ஆண்டு சோ தர்மன் என்றவர் கூட பிறந்திருக்கிறார். இவர் வந்து தமிழக எழுத்தாளர் என்று கூறலாம். அதே போன்று 1974 ஆண்டு மஞ்சுள் பார்கவா என்றவர் கூட பிறந்திருக்கிறார். அதே போன்று இவர் வந்து கனடிய அமெரிக்க கணிதவியலாளர் என்று கூட கூறலாம். அதே போன்று 1981 ஆண்டு ரோஜன் பெடரர் என்ற கூட பிறந்திருக்கிறார். இவர் வந்து சுவிட்சர்லாந்து டென்னிஸ் வீரர் என்று கூட கூறலாம். அதே போன்று பிரபல்யமானோர்களின் பிறப்புகளை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். அதாவது வந்து பிரபல்யமானோர்களின் இறப்புகள் பகுதிகளை தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அதே போன்று 1848 ஆண்டு வீரபுரணப்பு என்றவர் வந்து இறந்திருக்கிறார். இவர் வந்து இலங்கை விடுதலை போராட்ட வீரர் என்று கூறலாம். அதே போன்று 1909 ஆண்டு மேரி மக்லோப் என்றவர் கூட இறந்திருக்கின்றார். இவர் வந்து ஆஸ்திரேலியா கத்தோலிக்க புனிதர் என்று கூட கூறலாம். அதே போன்று 1916 ஆண்டு யமஹா டோரகுசு என்றவர் கூட இறந்திருக்கின்றார். இவர் வந்து சப்பானிய தொழிலதிபர் என்று கூட கூறலாம். அதே போன்று 1946 ஆண்டு உமையாள்புர சுவாமிநாத ஐயர் என்றவர் கூட இறந்திருக்கிறார். இவர் வந்து கர்நாடக இசைக்கலைஞர் என்று கூட கூறலாம். அதே போன்று 2000 ஆண்டு எஸ் நிஜலிங்கப்பா என்றவர் கூட இறந்திருக்கின்றார். இவர் வந்து கர்நாடக அரசியல்வாதி என்று கூறலாம். அதே போன்று 2000 ஆண்டு கைலாசநாத குருக்கள் என்றவர் கூட இறந்திருக்கின்றார். இவர் வந்து ஈழத்து இந்து பேராசிரியர் என்று கூட கூறலாம். அதாவது வந்து கைலாசநாத குருக்களை பற்றி கூறணும்னு சொன்னால் இவர் வந்து இவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர். இவர் கல்வியை பற்றி கூறணும்னு சொன்னால் ஆரம்ப கல்வியானது யாழ்ப்பாண நல்லூர் மங்கையர்கரசி வித்தியாசாலையில் வந்து இடைநிலை கல்வி யாழ் பரமேஸ்வரா கல்லூரியிலும் கற்றார். பின்னர் பேராதனை இலங்கை பல்கலைக்கழகத்தில் 1948 ஆண்டு சமஸ்கிருத முதுமானி பட்டம் பெற்றவர். பின்னர் பூனா பல்கலைக்கழகத்தில் இதிகாச புராணங்களில் காணப்படும் சைவ பற்றியும் தென் பாரதத்திலும் இலங்கையிலும் நிகழும் சைவ கிரியைகளை பற்றியும் ஆய்வு செய்து கலாநிதி பட்டம் பெற்றவர் என்று கூட கூறலாம். இதே போன்று இவர் வந்து கொழும்பு பல்கலைக்கழகம் அதாவது பேராதனை பல்கலைக்கழகம் அதே போன்று ஆகியவற்றில் சமஸ்கிருத விரிவுரையாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார். அதே போன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட போதும் இவர் அதன் இந்து பண்பாட்டுத் துறையிலும் முதலாவது தலைவராக கூட நியமிக்கப்பட்டிருந்தார். மேலும் வந்து கலைத்துறையில் இணை தலைவராக ஜூன் 1976 தொடக்கம் டிசம்பர் 1978 வரை பணியாற்றியிருக்கின்றார். அதோட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து இணைக்கப்பட்ட ராமநாத நுண்கலை அகாதமியின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இதுவரை வாழ்நாள் பேராசிரியராகவும் கூட நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று இவர் வந்து 1982 ஆண்டு கொழும்பு கலை இலக்கிய பத்திரிகை நண்பர்கள் இவரின் கலை இலக்கிய சேவைகளையும் சைவ மதத்திற்கு இவர் ஆற்றிய தொண்டையும் கௌரவித்து மணி விழா எடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று 1998 ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கௌரவ இலக்கிய கலாநிதி பட்டம் கூட இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இவருடைய இறப்பு வந்து ஆகஸ்ட் 8, 2000 ஆண்டில் ஆஸ்திரேலியா விக்டோரியா மாகாணத்தில் வந்து இவர் காலமாக இருக்கிறார் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தொடர்ந்தும் வந்து பலவிதமான சுவாரஸ்யமான இன்றைய நாள் இடம்பெற்ற நிகழ்வுகள் பகுதியில் அதே போன்று இன்றைய நாளை பிரபல்யமானவர்களையும் பிறப்புகள் இறப்புகள் பகுதிகளை கூட பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் வந்து நிகழ்ச்சி நிறைவு பெற்ற நேரம் கூட நெருங்கிவிட்டது. அதே போன்று நாளையும் இதே நேரம் வந்து அதாவது 7:30 மணி தொடக்கம் 9:30 மணி வரையும் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு இணையும் வரை உங்களிடமிருந்து இன்றைய நாள் விடைபெறும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே மாலி, ஆர்ஜே ஈஸ்வரி. தொடர்ந்தும் தாமரை வானொலியோடு இணைந்திருங்கள். மொட்டுக்கள் சிரிக்கும் காலை பொழுதை அர்த்தமுள்ளதாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியுடன் நச்சிந்தனை ராசிப்பலன் வரலாற்று சுவடு மருத்துவ குறிப்பு அழகு குறிப்பென சுவாரஸ்யமான விடயங்களை தாங்கிய வண்ணம் மனதி வருட வருகின்றது தாமரையின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை www.tamarayfm.lk மற்றும் .com எனும் இணையதளத்தின் வாயிலாக www.tamarayfm.lk